வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கேழ்வரகு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நம்ம கொடுக்கறதால அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறும்போது தான் இந்த நன்மைகள் கிடைக்குது. கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, இது போல் நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கேழ்வரகில் நிறைந்திருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகு நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் சத்துக்களை கொண்டு இருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் சத்து அவசியம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பற்கள் நமக்கு பலமாக இருக்கும். இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு பற்கள் பலமிழந்து போகிறது, பற்சத்தை ஏற்படுவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, கிருமி தொற்று இருக்கிறது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. கேழ்வரகு அதை சரி பண்ணிட்டு சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும். எலும்புகளுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை வழங்குறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் உடலை உறுதிப்படுத்துறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அரிசி உணவை தவிர்க்க வேணும் அப்படின்றத நியூட்ரிஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஊட்டச்சத்து நிபுணர்கள், மருத்துவர்கள் எல்லாமே சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க பழுப்பு அரிசி சாப்பிடணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் கேழ்வரகுமே நீரிழிவு வியாதிகளுக்கு ஒரு சிறப்பான உணவாக இருக்கும். ஏன்னா கேழ்வரகு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கேழ்வரகு செரிமானத்தை மெதுவாக்குறதால உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்குது. இப்போ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக தான் நமக்கு இந்த கேழ்வரகு இருக்கு. வளமான நார்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சோம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ இருந்தே கேழ்வரகு உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம். ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான காரணமே இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது ரத்த சோகை நோய் ஏற்படும். அதனுடைய அறிகுறிகளாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, இந்த மாதிரி இருக்கும். அதே போல் அதிகப்படியான கவனமின்மை இருக்கும், உடல் பலவீனம், உடல் வலி நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். கேழ்வரகுல வளமான அளவு இரும்புச்சத்து இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். கவுண்ட் ரத்த புரதமான ஹீமோகுளோபின் கவுண்ட் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு ரத்த சோகை அனிமியா அப்படின்றது ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். மேலும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் சோடியம் இல்லாதது. இது நார்சத்து கொண்டு இருக்கு, விட்டமின் B3 இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இதய நாளங்களில் அந்த அதாவது இதய நாளங்கள் பார்த்தீங்கன்னா பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகளை தடுக்கும். இதனால் இதய தசைகளுடைய செயல்பாட்டை எளிதாக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா, இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படியாமலுமே பாதுகாத்துக் கொள்வதற்கும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்குமே கேழ்வரகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது
குடல் இயக்கத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் தடுக்கிறதுக்கு நார் சத்து வந்து கேழ்வரகுல இருக்கணும் இல்லையா? ஸோ அது இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து எளிதில் அந்த உணவு மூலக்கூறுகளை உடைத்து செரிக்க வைத்து செரித்த உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று வளமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.